ஹலோ பட்டூஸ். சும்மாவே பொண்டாட்டி அடிச்சா தாங்க முடியாது. இதுல பொண்டாட்டி உடம்புக்குள்ள பேய் புகுந்து அடிச்சா என்ன ஆகும்? அதுவும் ஒருத்தனோட பொண்டாட்டி அடிச்சா பரவாயில்ல. ஊர்ல இருக்க மொத்த பொண்டாட்டியுமே பேயா மாறி அடிச்சா? ஆமா நண்பா. இந்த ஊர்ல 9 மணி ஆயிடுச்சுன்னா, ஊர்ல இருக்க மொத்த பொம்பளைங்களும் பேயா மாறிடுறாங்க. அது ஏன் அவங்கள்ட்ட இருந்து இந்த புருஷங்கலாம் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலே கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா, நண்பா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்மளுக்கு ஒரு வயசான பாட்டிய காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சாகப்போற நிலைமையில இருக்கும்போது பால் ஊத்திட்டு இருந்தா, கரெக்ட்டா 9 மணி ஆகுது. டைன் டைன்னு சவுண்ட் நம்மளுக்கு கேட்டா, நம்ம பாட்டி கைய அசைக்க முடியாம டிவிட்ட கைய காமிச்சா, மருமக கரெக்ட்டா வேகமா போய் டிவிய ஆன் பண்ணா, அங்க நம்மளுக்கு நீயும் நானும் சொந்தம்னு ஒரு சீரியல் ஓடுது. சீரியல பார்த்தோனே நம்ம பாட்டி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு போய் டிவி கிட்டக்க, "ஏன்டா பாவி நீ இப்படியா பண்ணுவ செய்வ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு சீரியலோட ப்ரொமோ காட்டுறாங்க. இந்த சீரியலோட ஹீரோ ராஜா பாபுவும், நம்மளுக்கு சீதா மகாலட்சுமியும் பல வருஷமா சேராம இருக்கவங்க, இப்ப நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கதையோட ஹீரோ ஸ்ரீனிவாச காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கேபிள் டிவி வச்சிருக்காரு. இவருக்கு முக்கியமானது 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சாப்பிட்டா கை கழுவ கூட தண்ணி அந்த இடத்துலயே வரும். அவங்க கேட்கறாங்க, "ஏங்க மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா?" "ஏன் கை கால் நல்லா தானே இருக்கு, அம்மியில அற" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 2வது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்லயே மளிகை கடை வச்சிருக்காரு. அவங்களோட ஒய்ஃப்க்கு பியூட்டி பார்லர் வைக்கணும், மேக்கப் போடணுங்கிறது ஆசை. ஆனா, அவங்க எது கேட்டாலுமே இவர் வாங்கியே குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்த சொல்லிட்டு போயிருவாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. மாப்பிள்ளை வீட்லேருந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, பொண்ணு மட்டும் இன்னும் வரவே இல்ல. "இல்லங்க இந்தா வந்துருவாங்க" அப்படின்னா, "ஏங்க இன்னைக்கு நாங்க மாப்பிள்ளை பார்க்க வரோம்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு பொண்ண நீங்க வேலைக்கு அனுப்புனீங்கன்னா?" கரெக்ட்டா நம்மளுக்கு ஹீரோயின் உள்ள வராங்க. "சாரிங்க வேலை விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா, போய் பொண்ண கிளப்பி கூட்டிட்டு வாங்கன்னு" நம்ம ஹீரோவோட அம்மா சொன்னா, நம்ம ஸ்ரீனிவாசன், "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இதுலயே அழகா தானே இருக்கீங்க. சும்மா உட்காருங்கண்ணா." இவங்க செம்ம டென்ஷன் ஆறாங்க. சரி மாப்பிள்ளையும் பொண்ணும் ஏதாவது தனியா பேசணும்னா போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இவங்க 2 பேரும் மாடியில போய் வேற ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா, பிளாஸ்டிக் டேங்க் நல்லதா? இல்ல சிமெண்ட் டேங்க் நல்லதான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தா, கீழ இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம், "அச்சச்சோ! பேச வேண்டியத விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள்ட்ட முக்கியமானது சொல்லணும்னு நினைச்சேங்க. எனக்கு வந்து ஒரு ரூ. 7,00,000 பேங்க் லோன் இருக்குங்க. அது பிசினஸ்க்காக வாங்குனது. அது மட்டும் நான் கட்டிட்டு இருக்கேன்னா." நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டேவும், "லோன் தானே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சேர்ந்தே அடைச்சிடலான்னு" சொன்னா, இவருக்கு அவ்ளோ சந்தோஷமாயிருச்சு. பொண்ண உடனே ஓகே பண்ணிட்டாரு. இங்க வீட்ல வந்து அந்த பொண்ணு வேணான்னு அவங்க அம்மா சொன்னா, "அம்மா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்." உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைய பாருன்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க அவர் ஃப்ரெண்டுட்ட வந்து சொல்றாரு, "டேய் உண்மையிலேயே லோன நம்மளே அடைச்சுக்கலான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னடா. அந்த வார்த்தையில நான் விழுந்துட்டேன்னு" சொன்னா, அவங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் திட்டுறாங்க. "டேய்! அவ சொன்னதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியுமா? உன் லோன நானும் கட்டுறேன். உனக்கு நான் பணம் குடுக்குறேன். உனக்கு நான் உதவி செய்றேன்னு அர்த்தம்டான்னா, இதுல என்னடா தப்பு இருக்குன்னு" கேட்டா, "ஆமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிட்ட நீ எப்புட்றா காஃபி கேட்ப?" அப்படின்னு சொன்னா, அது "ஸ்ரீவள்ளி, எனக்கு ஒரு காஃபி வேணும். ஃப்ரீயா இருந்தா ஓகே. பிஸியா இருந்தேன்னா சொல்லு நானே போட்டுக்கிறேன்" அப்படின்னு கேட்பேன்டாங்கிறாரு. அதுக்கு நம்ம மளிகை கடை ஃப்ரெண்டு சொல்றாரு, "நான் எப்படி கேட்பேன்னு தெரியுமாண்ணா? காஃபி." அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து காஃபிய குடுத்துட்டு போவாங்க. இவனாவது காஃபின்னு கேட்பான். நான் எப்படின்னு தெரியுமான்னு இன்னொருத்தர் காமிச்சா, அவர் கைய மட்டும் தான் இப்படி நீட்டுவாரு. உடனே காஃபிய கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் வச்சுட்டு போவாங்க. டேய்! ஆம்பளைங்கல 2 ரகம். ஒண்ணு சாதாரண ஆம்பளைங்க, இன்னொன்னு ஆல்ஃபா ஆம்பளைங்கங்கிறாங்க. டேய்! அப்படின்னா என்னடான்னா, எங்கள பார்க்குறேல்ல, நாங்க தான் ஆல்ஃபா ஆம்பள. ஆல்ஃபா ஆம்பளைன்னா யார்கிட்டயும் டாமினேட்டிங்காவே இருக்க மாட்டாங்க. யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. யார்கிட்டயும் உதவி கேட்க மாட்டாங்க. முக்கியமா பொண்டாட்டிகிட்ட. பொண்டாட்டிய அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்டா. அப்படி ஆல்ஃபா ஆம்பளையா இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் உன்ட்ட பேசி பார்ப்பாங்க. நீ சரியில்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல யாராவது ஆல்ஃபா ஆம்பள இருந்தா அவன நோக்கி போயிருவாங்கன்னு மிரட்டிடுறாங்க. இதுவரைக்கும் அந்த ஊர்ல கேபிள் டிவி மட்டும் தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல புதுசா ஒருத்தன் டிஷ்ஷ கொண்டு வந்து மாட்டிட்டியான். அவன் டிஷ்ஷுக்கு விளம்பரம் பண்றத பார்த்துட்டு, இவர் கடுப்பாயிட்டு, "பார்ப்போம் பார்ப்போம் எத்தன நாளைக்குன்னு" சொல்லிட்டு அவர் கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஸ்ரீனிவாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இவர் எப்படியாவது தான் ஒரு ஆல்ஃபா ஆம்பளைன்னு சொல்லி நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, "நான் வந்து பயங்கரமான டெரர் கையி. அவ்வளவுதான், என் முன்னாடி யாருமே நின்னு பேச பயப்படுவாங்க. நான் அப்படியா இப்படியான்னு" சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தா, கரெக்ட்டா 9 மணிக்கு அலாரம் அடிக்குது. அடிச்ச உடனே இவங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க, வேவேமா நேரா போய் டிவிய போட்டா, போடுங்க. நம்ம கேபிள் டிவில புது படமா போட சொல்லியிருக்கேன்னா." இவங்க கரெக்ட்டா நீயும் நானும் சொந்தம் சீரியல வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க.
இவரு என்னங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு போய் சீரியல போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களுமா சீரியல் பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா, ஷ் அப்படின்னு அவங்க கைய காமிச்சா, இவரு என்ன இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு பேசாம படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சோனே இவங்க வேலைக்கு கிளம்புனவங்க, "ஆமா, என்னங்க நேத்து நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டீங்களா?" "எனக்கு என்னன்னே தெரியலங்க. ஒரு மாரி டயர்டா இருந்துச்சு. அதனால நானும் வந்து தூங்கிட்டேன்னா." இவர் பதிலே பேச முடியாம, அடி பாவின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காரு. கரெக்ட்டா அவங்க அம்மா தோசை ஊத்திட்டு வந்து குடுத்தா, "அத்த கோச்சுக்காம எனக்கு ஒரு தோசை ஊத்தி தர்றீங்களான்னா?" அவங்க அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கரெக்ட்டா கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம கேபிள் டிவி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீவள்ளிட்ட காமிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இவன் டிஷ்ஷு கடைய போட்டுட்டான். கடை போட்டதோட இல்லாம, கடைக்கு மேல போர்டு வச்சு, நம்ம கேபிள் டிவிய நோக்கி ஆரோ மார்க் படம் வரைஞ்சு, அங்க போகாதீங்கங்கிற மாரியே எழுதியிருக்காரு. இவரு டென்ஷன் ஆயிட்டு, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? கடைக்கு மேல ஏன்டா இப்படி போர்டு வச்சிருக்கேன்னா, என் கடைக்கு மேல நான் போர்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன? அண்ணி வாங்க நல்லா இருக்கீங்களான்னா?" அவங்க அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டு, "ஏன்டா மரியாதையா போர்டு எடு. யாருன்னு நெனச்ச என் வீட்டுக்காரரு? என் வீட்டுக்காரர் எதுக்குன்னு நீ யாரும் பேச முடியாது, செய்ய முடியாது. நீ போர்டு எடுக்கல மவனே உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன்னு" கத்துனா, நம்ம ஸ்ரீனிவாஸ் பயந்து போயிட்டு, "ஏங்க ஏங்க வாங்கங்க. எதுக்குங்க சண்டை போட்டுட்டு நீங்க வாங்கங்க கிளம்புவோம்ன்னு" சொல்லிட்டு ஒய்ஃப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. வண்டியில போகும்போதே, "என்னங்க இவ்வளோ கோவப்பட்டு சண்டை போடுறீங்கன்னு" கேட்டா, இதெல்லாம் ஒரு கோவம் இல்லங்க. ஒரு தடவ காலேஜ்ல பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து ஒருத்தன் கிண்டல் அடிச்சுட்டான். அப்படியே மைக்கோட கீழ வந்து அவன அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துட்டேன்னா, "இதெல்லாம் என்ட்ட நீங்க சொல்லவே இல்லைன்னா, நீங்க கூட தான் என்ட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு டெரரான ஆள்ன்னு." அப்படின்னோனே, ஆமாங்க, ஆமாங்க. உங்களுக்கு பாட்டு பாடத் தெரியுமா? என்ட்ட சொல்லவே இல்லையே. நைட்டு உங்க பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்த உடனே இவங்க சொல்றாங்க, "ஏங்க அவன்கிட்ட சண்டை போட்ட பிரயோஜனம் இல்லங்க. நம்ம கேபிள் டிவில ஒரு புரோகிராம் இருக்கு இல்லையா? அத நம்ம மாத்தணுங்கன்னு" சொன்னா, இவரு டக்குன்னு ஆல்ஃபா ஆம்பளனையா வந்து, "அத பத்திலாம் நீங்க எதுவும் பேசாதீங்க. அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா" இவங்களுக்கு அப்படியே ஒரு மாரி ஆயி போயிருது. "இல்ல நீங்க பாட்டு பாடுனீங்கல்ல, காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீங்க பாடுங்கன்னா" அந்த டென்ஷன குறைச்சுட்டு அவங்க, "சரி ரைட்டுங்க" அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா மறுபடியும் 9 மணிக்கு அலாரம் அடிக்குது. அடிச்ச உடனே அவங்க நேத்து மாரியே ஒரு மாரி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, "ஏங்க நேத்து இதே மாரி தான் உட்காந்துருந்தீங்க. டெய்லிக்கு இப்படி நைட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்னு" சொல்லிட்டு, அவர் போய் பிளக்க புடுங்குனா, திரும்புன செகண்டுக்கு அவங்க மூஞ்சி கிட்டக்க வந்து நின்னுட்டு, "வேணாம்" அப்படின்னு பிளக்க புடுங்கி அவங்க மாட்டிட்டு மறுபடியும் போய் டிவி பார்க்குறாங்க. இவர் டென்ஷன் ஆயிட்டு, "இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்கன்னு" சொல்லிட்டு, டிவிய ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனா, அவ்வளவுதான். அவங்க பக்கத்துல இருந்த மரக்கட்டில கையில ஒரு இழுத்து விடுறாங்க. சந்திரமுகிலாம் தோத்து போயிரும். "டேய் டிவி ஆஃப் பண்ண" அவ்வளவுதான்னு கட்டில் போன வேகத்த பார்த்துட்டு இவர் மிரண்டு போய் சைலன்ட்டா அங்க ஓடி போய் படுத்துக்கிட்டாரு. மறுநாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேபிள் டிவி ஆஃபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா, "டேய் மச்சான் எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியலடா. ஆனா சொன்னா ஏதாவது சொல்லுவீங்களோன்னு சொல்லி யோசிக்கிறேன்டான்னா" நைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரோட மளிகை கடை ஃப்ரெண்டு, "டேய் நைட்டு 9 மணிக்கு தானே பொண்டாட்டி அப்படியே சந்திரமுகி மாரி மாறிடுறாடா. என்ன நடக்குதுன்னே புரியலடான்னா." "என்னங்கடா சொல்றீங்க? லூசு மாரி பேசுறீங்கண்ணா." நம்ம மளிகை கடை ஃப்ரெண்ட காட்டுறாங்க. சீரியல பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, அவர் கடுப்பாயி போய் "டிவிய ஆஃப் பண்ணேன்டா." "அவ்வளவுதான்டா." அங்க இருக்க அரிசி மூடைய அசால்ட்டா தூக்கி 10 மூடைய தூக்கி என் மேல போட்டுட்டு, அவ பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காடா. மூச்சு முட்டிருச்சு. எந்திரிச்சு வெளிய வர்றதுக்குள்ளயேன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "நல்ல வேளைக்கு எனக்கு அந்த அளவுக்கு போல. கட்டில் பறந்தப்பயே நான் போய் படுத்து தூங்கிட்டேங்கிறாரு." "டேய் என்னடா நேத்து வரைக்கும் ஆல்ஃபா ஆம்பளையா இருந்துட்டு, இன்னைக்கு நீயும் பயந்தாங்குழி மாரி பேசிட்டு இருக்கேனா? ஆமா உன் ஒர்க் டைமிங் என்னன்னு" கேட்டா, "நைட்டு 7 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும்னா." "அதான்டா பிரச்சனை. இன்னைக்கு லீவ் போட்டுட்டு, நைட்டு கரெக்ட்டா அந்த 9 மணி சீரியல் அப்ப நீ வீட்ல இருந்து பாருடா. அப்ப தெரியும் என்ன நடக்குதுன்னு." அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டுக்கு 2 பேரும் ஜன்னல்ல ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வழக்கம் போல கரெக்ட்டா 9 மணி ஆன உடனே வேணும்னே கைய நீட்டி, "ம்" அப்படிங்கிறாரு. அவங்க பாட்டுக்கு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு சீரியல பார்த்துட்டு இருந்தா, "ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன நீ பாட்டுக்கு அங்க உட்காந்துருக்க? காஃபி, காஃபின்னு" சொன்னா அவங்க கண்டுக்கவே இல்ல. "என்னடி நான் பேசிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு" வேகமா டிவி ஆஃப் பண்ணதோட இல்லாம, அந்த ரிமோட்டையும் பேட்டரிய கழட்டி தூக்கி போட்டுறாரு. அவங்களோட ஒய்ஃபும் முழு சந்திரமுகியா மாறியிருப்பாங்க. வந்து அவர் அப்படியே கழுத்த புடிச்சு தூக்கி வீசுனா, அடி பெஞ்சுல போய் விழுந்து பெஞ்செல்லாம் உடையுது. மரியாதையா பேட்டரிய குடுடா, குடுடான்னு கேட்டா, அவர் பதறி போய் வேகமா பேட்டரிய தேடுனா, அவங்க ஃப்ரிட்ஜ அசால்ட்டா ஒரு கையில தூக்கிட்டு, "பேட்டரி எங்கடான்னா?" "ஐயோ சாமி தயவு செய்து பேட்டரிய கண்டுபிடிச்சு குடுத்துறேன். என்னைய விட்டுருன்னு" சொல்லி தேடிட்டு இருந்தா, இவர வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் டக்குன்னு இன்னொரு பேட்டரி எடுத்து போட்டு டிவி ஆன் பண்ணா, "நீயும் நானும் சொந்தம்" அப்படின்னு பாட ஆரம்பிச்சது. இவங்க மறுபடியும் போய் சீரியல பார்க்க உட்காந்துட்டாங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பேசிக்கிறாங்க. "டேய் என்னதான்டா நடக்குது?
என்னடா இவங்க பேய் பிடிச்ச மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்டா நம்ம 3 பேருக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா, எனக்கு அதுதான்டா புரியல. ஒரு வாரமாவே இப்படித்தான்டா பண்ணிட்டு இருக்கா, செய்றான்னு சொல்லிட்டு. சரி இந்த பிரச்சனைய அவங்கள்ட்டயே சொல்லலாமான்னு கேட்டா, "டேய் நம்மலாம் ஆல்ஃபா ஆம்பளடா. அவைங்க தூக்கி போட்டு நம்மள அடிச்சாய்ங்க. நம்ம அவைங்களுக்கு பயப்படுறோம்ன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. அவ்வளவுதான்டா. கேவலமாயி போயிரும்டா. தயவு செய்து இந்த விஷயம் கடைசி வரைக்கும் வெளிய தெரியாம பார்த்துக்கணும்டான்னு." சரி வேற ஏதாவது வழி யோசிப்போம்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஆல்ஃபா ஆம்பள பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அது இதுன்னு சொல்றவரு, வீட்ல எது சமைச்சாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சைலன்ட்டா தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவள்ளி, "ஏங்க மழை வர்ற மாரி இருக்கு. கிளைமேட்டே சூப்பரா இருக்குல்லன்னு" சொன்னா, இவரு டயத்த பார்க்குறாரு. 9 மணி ஆகப்போது. "சரி, நீ இந்த இரு, நான் இந்த வந்துர்றேன்னா." "ஏங்க இந்நேரத்துல எங்கங்க வெளிய போறீங்க? மழை வர மாரி இருக்குன்னா." "இல்ல, இல்ல நீ டிவி பார்த்துட்டு இரு, நான் இந்த வந்துர்றேன்னு" வேக வேகமா பதறி அடிச்சுட்டு வெளிய ஓடியாந்து பார்த்தா, ஊர்ல இருக்க மொத்த ஆம்பளையும் வெளிய தான் நிக்கிறாய்ங்க. அவன் அவன் கைய காமிச்சுட்டு, "என்ன பாஸ் நீங்களுமா?" அப்படிங்கிறான். இவங்க 3 பேரும் மறுபடியும் பேசுறாய்ங்க. "டேய்! அப்ப நம்ம வீட்ல மட்டும் இல்லடா, ஊர்ல எல்லார் வீட்லயும் இதே தான்டா நடந்துகிட்டு இருக்கு. எவனுமே வெளிய சொல்லலையேடா இத்தன நாளானா, எப்புட்றா சொல்லுவாய்ங்க? எவனாவது பொண்டாட்டிட்ட அடி அடின்னு அடிக்கிறான், பொண்டாட்டி பேய் மாரி நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு எப்புட்றா சொல்ல முடியும்னு?" நம்ம ஸ்ரீனிவாஸ் அதனாலேயே பார்த்தீங்கன்னா, டெய்லிக்கு நைட்டு தனியா போய் கீழ படுத்துக்கிறாரு, செய்றாரு. நம்ம ஸ்ரீவள்ளிக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால, அவர கூப்ட்டு பேசுறாங்க. "ஏங்க, நான் கேட்கிறேன்னு தப்பா நெனைக்காதீங்க. அத்தைக்கு எதுவும் என்னைய பிடிக்கலையா? என்ட்ட எதுவும் பிரச்சனையா? நான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு, படிப்புன்னு சொல்லிட்டே வாழ்ந்துட்டேங்க. அதனால வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லங்க. நான் வேலை செய்யக்கூடாதுன்னுலாம் நெனைக்கலங்க. தயவுசெய்து அத்தைட்ட சொல்லி புரிய வைங்க. என்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா தயவுசெய்து என்ட்டயே சொல்லுங்க. என்ட்ட இப்படி பேசாம அவாய்ட் மட்டும் பண்ணாதீங்கன்னா." அவர் அப்படியே ஒரு மாரி ஆகுறாரு. "இல்லம்மா, இல்லம்மா எதுவும் பிரச்சனை இல்லம்மான்னு" சொல்லிட்டு, இதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி என்னடான்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யோசிச்சா, "டேய் இந்த ஊர்ல மாயான்னு ஒரு மந்திரவாதி இருக்காங்க. நேரா நம்ம அவங்கள போய் பார்ப்போம்னா, அது நம்ம சமந்தா தான். அவங்கள்ட்ட போன உடனேவே அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க. எல்லாம் 9 மணி பேய் பிரச்சனைக்காக தானே வந்திருக்கீங்க. கவலையேப்படாதீங்க. ரூ. 10,000 ஃபீஸ கட்டுங்க. நான் ஒரு லிக்விட தரேன். அந்த லிக்விட்ல அவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க முடிய வெட்டி போடுங்க." அப்படின்றாங்க. இவைங்கள அந்த லிக்விட வாங்கிட்டு வந்துட்டு, கரெக்ட்டா கஷ்டப்பட்டு அவங்களோட முடிய வெட்டி உள்ள போட்டா, என்னடா ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அவன் அவன் தள்ளி விட்டுட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அதுலேருந்து பயங்கரமான புகையா வருது. அந்த புகைய கரெக்ட்டா அந்த ரூம்குள்ள போக வச்சா, அப்பதான் போய் பார்க்குறாய்ங்க, அவங்க உடம்புக்குள்ள ஒரு வயசான கிழவியோட ஆன்மா இருக்கிறது. இப்ப இவங்க 3 பேர் உட்காந்து பேசுறாய்ங்க. "டேய் வந்திருக்கிறது வேற யாரும் இல்லடா. எல்லாம் நம்ம நம்ம பாட்டிய தான்டா. சின்ன வயசுல என் பாட்டி என்னைய ஊர் பூரா கூட்டிட்டு போய் சோறு ஊட்டும்டா. இப்ப என்னைய கழுத்த புடிச்சு தூக்கி டைனிங் டேபிள் மேலயே அடிச்சிருச்சுடா. டேய் இந்த ஊர்ல செத்துப்போன மொத்த கிழவிகளும் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்துருச்சுடா. இப்ப என்ன தான்டா பண்றதுன்னா, நம்மளுக்கு ஊருக்குள்ள ஃபுல்லா அந்த டிஷ் வச்சான் இல்லையா? அவன் எல்லார் வீட்லயும் வரிசையா டிஷ்ஷ வேற மாட்டிட்டு இருக்கான். அவனோட பாட்டி தான் ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு உயிர் பொழச்சது. அவன் ரொம்பவே தெனாவட்டா பேசுறான். "எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா. என் பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது குறைஞ்சது 20 வருஷத்துக்கு சாகாதுன்ட்டாய்ங்கன்னு." அவன் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி அடிக்காம இருக்கிறதுக்கு தாயத்தெல்லாம் விக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எல்லாரும் அந்த தாயத்துக்காக அலைஞ்சோம்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, டிவில ஒரு ப்ரோமோ வருது. "இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த ராஜா பாபு, சீதா மகாலட்சுமி இன்னும் 3 நாட்களில் சேரப்போகிறார்கள்." அப்படின்னு அந்த ப்ரோமோவ பார்த்த உடனே அம்புட்டு ஆம்பளைங்கள சந்தோஷமாயிட்டாய்ங்க. அப்பா சாமி ஒரு வழியா அந்த சீரியல் முடிஞ்சுடா, இதோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சுடான்னு. இன்னும் 3 நாள் தானன்னு சொல்லிட்டு வேகமா டிவிக்கு நேரா சேர்லாம் எடுத்து போட்டு, தண்ணி பாட்டில்லாம் எடுத்து வச்சு, அவன் பொண்டாட்டிய எப்படியாவது சீரியல பார்க்கணும்னு சொல்லி உட்கார வைக்கிறாய்ங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கிளைமேக்ஸு. ராஜா பாபுவும், சீதா மகாலட்சுமியும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டாங்க. "நான் இத்தன வருஷமா உன்ட்ட சொல்லணுங்கிற விஷயத்த சொல்லப் போறேன்னு" சொல்லி ராஜா பாபு சொல்லப்போனா, பயங்கரமா இடி இடிக்கிறதுல பக்கத்துல இருந்த மரக்கிளை கரெக்ட்டா நம்ம ராஜா பாபு தலையில விழுந்துருச்சு. தலையில விழுந்ததுல அவர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வச்சிருந்தா, அவர் பழசெல்லாம் மறந்துட்டாருங்கிறாய்ங்க. கரெக்ட்டா இவருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தான் ஞாபகம் இருக்கு. கடந்த 1 வருஷமா இவரு அவங்கள தேடுனத மறந்துட்டதுனால, மறுபடியும் இந்த சீரியல் தொடரும்னு சொல்லி போட்டா, நம்ம பேயா இருக்க கிழவிங்க பூரா, "டேய் இன்னும் எத்தன வருஷத்துக்குடா இழுக்க போறீங்கன்னு" டென்ஷன் ஆயி கத்தி அந்த டிவிய பூரா போட்டு உடைக்குதுங்க. அத்தன புருஷங்கள தெறிச்சு வீட்ட விட்டு வெளிய ஓடியான்ட்டாய்ங்க. இப்ப என்ன தான்டா பண்றது? வேற வழியே இல்ல. மறுபடியும் எல்லாரும் மாயாட்ட தான்டா போயாகணும்னு மொத்த ஊரும் போய் மாயாட்ட உட்காந்துருக்கு. நம்ம மாயா சொல்றாங்க, "இந்த சீரியலுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் இவங்களோட சக்தியும் அதிகமாயிட்டே போகும். கோவமும் அதிகமாயிட்டே போகும். இந்த சீரியல் முடிஞ்சா தான் அவங்க நீங்க அனுப்ப முடியும்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதும்மா. எப்படி 1000 எபிசோடு ஓட்டுவாய்ங்கன்னா, அது என் கையில இல்ல. உங்க கையில தான் இருக்கு. அந்த சீரியலுக்கு சுபம்னு போட்டா தான் உங்களோட வாழ்க்கை சுபமாகுன்றாய்ங்க."
நம்ம ஸ்ரீவள்ளிட்ட இவர் சரியா பேச மாட்டேங்கிறாருங்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாம வீட்லயே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. சமைக்கிறேங்கிற பேர்ல கைலாம் சுட்டுக்கிட்டா, இவர் வந்து "என்ன ஸ்ரீவள்ளி ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்டா, "எதுவா இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்கிறாரு." நீங்க என்ட்ட சொல்றீங்களா? ஏதாவது என்ட்ட சொல்லுங்கன்னு தானே நானும் உங்கள்ட்ட சொல்றேன்னா, வேற வழியே இல்லாம ரூம்ல காமிக்கிறாரு. "இந்த பாத்தியா? இந்த டைல்ஸு அரை அடிக்கு பள்ளமாகுற அளவுக்கு இந்த கட்டில யார் இழுத்தான்னு தெரியுமா? நீ தான் இழுத்தேன்னு" சொன்னா. "ஏங்க என்னால இந்த கட்டில நகட்ட கூட முடியாதுங்க. நான் எப்படிங்க இவ்வளோ வேகமா இழுத்தேன்னு" சொன்னா. "இதுதாம்மா நடந்துச்சு. நைட்டு 9 மணிக்கு நீ இப்படி ஆயிடுறேன்னு" சொன்னா. "ஏங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. நான் என்ட்ட லோன் இருக்குங்கிற விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்ட்ட மறைக்காம சொன்னவன். உன்ட்ட நான் பொய் சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியாண்ணா?" நம்ம ஸ்ரீவள்ளி ஒரு மாரி ஆகுனா, "வள்ளி ப்ளீஸ் நீ மட்டும் எதுவும் ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். இது உனக்கு மட்டும் இல்ல. இந்த ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. ஏன் என் ஃப்ரெண்டு 2 பேரு அவங்களுக்கு இதே பிரச்சனை தான் இருக்குன்னு" சொல்லிடுறாரு. அவங்க நேரா பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட் 2 பேர் ஒய்ஃப்ட்ட போய் பேசுறாங்க. "உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நேத்து நைட்டு 9 மணிக்கு என்ன பண்ணீங்கன்னு?" கேட்டா, "இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லன்னா" இவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. அவ்வளவுதான் அவங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்தீங்க ஸ்ரீனிவாச, "ஏன்டா நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பொண்டாட்டிட்ட எதுக்குடா உண்மைய சொன்னீங்க, செஞ்சீங்கன்னு" சொன்னா, "ஏய் நிலைமை தெரியாம பேசாதீங்கடா. என் பொண்டாட்டி அப்படியே பேய் மாரி கொடூரமான உருவத்துல வந்து நிக்கிறாடா. அவ ஃபீல் பண்ணி அழுகுறாடா. என்னடா பண்ண சொல்றீங்கன்னா?" "சரிடா விட்றா. ஏதாவது நம்ம வழி பண்ணணும்னா" ஆளுக்கு கோயில் கோயிலா போறாங்க, மந்திரம்லாம் படிக்கிறாங்க. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கிறாரு, "ஆமா, நைட் என்னடா வீட்ல பயங்கரமா சவுண்ட் கேட்குது மாடியிலனா?" "ஏங்க பிள்ளைட்ட கேட்கிற கேள்வியா அது? அசிங்கமா இல்லைனா?" "ஏய் அது இல்லடி, வேற ஏதோ சவுண்ட் கேட்குதுடின்னா." இவரு, "வேற ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா நைட் என் பொண்டாட்டி உடம்புல வந்து அந்த சீரியல பார்த்துட்டு பாது. போதுமா?" அப்படின்னு கடுப்பாயிட்டு போறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காய்ங்க. டிவில நம்ம ராஜா பாபுவ பேட்டி எடுத்துட்டு இருக்காய்ங்க. கரெக்ட்டா நம்ம ஸ்ரீவல்லியும் எப்படியாவது இவன்ட்ட பேசி ஆகணும்னு நம்ம ராஜாபாபுக்கு லைன் போட்டா, "சார் உங்க ஒய்ஃப் உங்க மேல இவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. எதுக்கு சார் நீங்க இந்த மாரி டார்ச்சர் பண்றீங்க, செய்றீங்கன்னு" கேட்டா, எல்லாருமே ராஜாபாபு மாரி கேரக்டர் தாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம ஆல்ஃபா ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஃபோன வாங்கிட்டு, "யாருங்க சொன்னா? நீங்க அவங்கள லவ் பண்ணப்பயே நாங்க பார்த்தோம். நீங்க ரோஸ் குடுக்குறப்பயும் நாங்க பார்த்தோம். எப்படி இருந்தாலும் நாங்க பார்க்க தாங்க செய்வோம். நீங்க அவங்கள டார்ச்சர் பண்ண என் புருஷன் என் வீட்ல என்ன அடி வாங்குறாரு தெரியுமாண்ணா? ஐயோ! என் மானத்த டிவிலலாம் வாங்குறாளேன்னு" சொல்லிட்டு இவர் தலையில அடிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம ஸ்ரீவள்ளி ஃபோன வாங்கிட்டு, "இனிமே அவங்கள கொடுமைப்படுத்துற மாரி சீரியல் எடுத்தீங்க அவ்வளோதான்னு" சொன்னா, நம்ம ராஜாபாபு டென்ஷன் ஆயிட்டு, "ஏய் என்ன என்ட்டயே ஓவரா செய்ற? அடுத்த எபிசோட்லயே அவள நான் கொல்லுவேன். என்ன பண்ணுவ நீ பார்ப்போம். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னைய நான் நேர்ல வந்து கொல்லுவேன்டான்னு" ஸ்ரீவள்ளி டென்ஷன் ஆயிட்டு ஃபோன வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும், "டேய் ஏற்கனவே ஒரு தடவ கொல்லணும்னு சொல்லி சொன்னதுக்கே நம்மள போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்தாய்ங்க. உண்மையிலே அவன் அடுத்த எபிசோட்ல கொல்லுவேன்னு இருக்கான். அவ்வளவு தான்டா, நம்மள கொன்னே புடுவாள்க. எப்படியாவது இத தடுத்தே ஆகணும்னு" சொன்னா, நம்ம ஹீரோ ஒரு பிளான் சொல்றாரு. "வேற வழியே கிடையாது. இதே மாரி நம்ம சீரியல் எடுக்கணும்னா, அது அப்புறம் நம்ம எடுக்கலாம்னா, மேக்கப் மேன வச்சு இவங்க 2 பேரும் மேலயே மேக்கப் போட்டு நம்ம தனியா ஒரு சீரியல் எடுத்து, அத கரெக்ட்டா நம்மளுக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான்டா நம்ம தப்பிக்க முடியுங்கிறாங்க." "அத எப்புட்றா நீ கரெக்ட்டா டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னா?" "டேய் நம்ம தான் கேபிள் டிவி வச்சிருக்கோமே. அதுல உள்ள டெக்னிக்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டான்னு" சொன்னா, இதுக்காக நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆட்கள எல்லாம் வர வச்சு, அதே மாரி அன்னைக்கு எபிசோடே எடுக்குறாய்ங்க. சீதா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சிலிண்டர் பத்த வைக்க போகும்போது, ராஜாபாபு சிலிண்டர கட் பண்ணி விடுற மாரி சீனு. இத நம்மளுக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ணா, அந்த பாட்டிங்களுக்கு ஃபுல்லா மூஞ்சி ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு டவுட் ஆயி பார்த்தா, இவங்க எல்லாரும் பக்கத்துல இருந்துட்டு, "ஐய்யய்யோ! சிலிண்டர் வெடிக்க போது. ஐய்யய்யோ! சிலிண்டர் வெடிக்க போதுன்னு" சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்றாய்ங்க. நம்ம பாட்டி பேய்களும் பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! ஆமா சிலிண்டர் வெடிக்க போது. வேணாம் பத்த வைக்காதன்னு" சொல்லிட்டு பதறுனா, கரெக்ட்டா அவிங்க, "ஏங்க சிலிண்டர் தீர்ந்து போச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே சிலிண்டர் வெடிக்காம காமிச்சா, பாட்டிங்க ஃபுல்லா இவங்க தான் சீதா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவ்வளவுதான், இவங்க 3 பேருக்கு இப்பதான் ஒரு நிம்மதியாகுது. "டேய் இந்த உலகத்திலேயே பேய ஏமாத்துனது நம்மளா மட்டும் தான்டா இருக்கோம்னா" அந்த ஊர்க்காரங்க ஏற்கனவே டிஷ் மாட்டியிருந்தாங்கல்ல, அவைங்க ஃபுல்லா மறுபடியும் வந்து, "தம்பி நீங்க ஏதோ ஒய்ஃப்களுக்காக தனியா சீரியல் எடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நம்ம வீட்லயே கேபிள மாட்டி விடுங்களேன்னா." ஏன்னா அவன் வீட்ல அடி வாங்க முடியாம எல்லாரும் கேபிள் கனெக்ஷனுக்கு மாறுறாய்ங்க. மொத்த டிஷ்ஷையும் கொண்டு போய் அவன் மூஞ்சிலேயே திருப்பி எறிஞ்சுட்டாய்ங்க. எப்படியாவது நம்ம சீரியல முடிக்கணும்னா, சரி ராஜா பாபு ஆசைப்படுறது என்ன? சீதா மகாலட்சுமி வேலைக்கு போறது பிடிக்கல. அப்ப அதே மாரி பார்த்தேன்னா, சீதா மகாலட்சுமி வேலைய விட்டு நின்னுட்டா. அதனால 2 பேரும் சேர்ந்துட்டாங்கங்கிற மாரி நம்ம கொண்டு வந்துருவோன்னு, இவங்க அதே மாரியே சீரியல் எடுத்தா, அன்னைக்கு நம்ம டிவி பார்த்துட்டு இருந்த பாட்டிங்க எல்லாம், "இல்ல எங்களுக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அங்க இருக்க ஜாமான் ஜட்டெல்லாம் பறக்குது. அவைங்கள போட்டு அடி வெளுத்தெடுத்தா வீடே ரணகளமா கிடக்கு.
அங்க இருக்க கண்ணாடிலாம் உடைஞ்சிருக்கும். நம்ம ஸ்ரீவள்ளி பார்த்தீங்கன்னா, பேயா இருக்கும்போதே அந்த கண்ணாடியிலலாம் நடந்தா, இங்க மத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, ஜாமான் ஜட்டெல்லாம் பறக்க விட்டதுல, அவன் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே அடிபட்டுருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் வச்சிருந்தா, அவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? எத கேட்டாலுமே என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார்ன்னா, இல்லங்க என்ட்டயுமே எதுவுமே சொல்லலைன்னா, இதுக்கு மேல நான் எதையுமே என் ஒய்ஃப்ட்ட மறைக்க விரும்பலன்னு சொல்லி, நம்ம ஸ்ரீனிவாஸ் தாங்க முடியாம அவங்கள்ட்ட போய் சொல்றாரு. என்னது எங்களுக்காக நீங்க தனியா சீரியல் எடுத்தீங்களான்னா, ஆமா அந்த சீரியல் எடுத்தது பிடிக்காம போய் தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏங்க என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க? எங்கள்ட்ட இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, எங்கள மன்னிச்சிடுங்க. இதுவரைக்கும் நாங்க செஞ்சது இதுதான். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்களோ, அதையே நாங்க செய்றோம்னா, இவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ, அதே தானே சீதா மகாலட்சுமியும் தேவையா இருக்கும். நம்ம 3 பேரும் என்னென்ன தேவையோ அத எழுதுங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணி எழுதுனா, அன்னைக்கு நம்மளுக்கு சீரியல் எடுக்குறாய்ங்க. எல்லார் வீட்லயும் இன்னைக்கோட சீரியல் முடிய போதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா 9 மணிய எதிர்பார்த்துட்டு இருந்தா, கரெக்ட்டா 9 மணி ஆக போறப்ப, நம்மளுக்கு கேபிள் கனெக்ஷன் கட் ஆயிருது. எல்லார் வீட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ரீனிவாஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியலடா. நானும் அத தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு" சொன்னா, 9 மணி ஆயிடுச்சு. இங்க டிவில சீரியல் வரலைன்னோனே, நம்மளுக்கு பேய் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆக்ரோஷமா கத்தி குமிக்குது. இவங்க பதறி அடிச்சுட்டு வேகமா நம்மளுக்கு கேபிள் ஆஃபீஸ் போய் பார்க்குறாய்ங்க. அங்க போய் பார்த்தா, நம்ம டிஷ் பாபு இருக்கார்ல, எல்லாரும் டிஷ்ஷ திருப்பி குடுத்த கடுப்புல, இன்னைக்கு சீரியல் நீங்க பார்க்கக்கூடாதுடான்னு சொல்லிட்டு, எல்லா வயர கட் பண்ணது இல்லாம, மேல இருக்க மெயினான டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ தூக்கிட்டு, தலைய சுத்தி தூக்கி எறிஞ்சுட்டு, அங்கருந்து போயிட்டாரு. "டேய் எல்லாரோட ஒய்ஃப் ஆபத்துல இருக்காங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்கன்னு" சொல்லிட்டு, இவர் இங்கருந்து அந்த டெக்க மட்டும் எடுத்துட்டு வராரு. எல்லா வீட்ல இருந்த டிவி, ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்தந்த புருஷங்க பயந்து போய் ஓடியாந்தா, அந்த ஊரோட சத்திரத்துல எல்லா டிவிய வச்சு, நம்மளுக்கு டெக்ல அந்த சீரியல போட்டு விட்டுட்டு, நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டா, "நீயும் நானும் சொந்தம்" அப்படிங்கிற சவுண்ட் கேட்டோனே, எல்லா வீட்ல இருக்க பேயும் ஒண்ணா கிளம்பி அந்த சத்திரத்துக்கு வருது. சீரியல போட ஆரம்பிச்சோனே, அப்படியே உட்காந்து சீரியல பார்த்தா, இவங்க எடுத்த சீரியல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரும் பேசுறாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டுறதுக்காக நம்ம ராஜாபாபு போனா, "இல்லங்க உங்க ஒய்ஃப் பில்லு கட்டிட்டாங்கன்னா, எனக்கு தேவையில்ல. அடுத்தவங்க காசு. நான் என் காசுல பில்ல கட்டிக்கிறேன். நீங்க திருப்பி குடுங்கண்ணா." அங்க வர்ற டாக்டர் சொல்றாரு, "உங்களுக்கு குடுத்த காச வேணா நீங்க திருப்பி குடுக்கலாம் ராஜாபாபு. ஆனா, உங்களுக்கு இருக்க உயிரே உங்க சீதா மகாலட்சுமி குடுத்தது தான். அவங்க ரத்தம் குடுத்ததுனால தான் நீங்க உயிர் பிழைச்சு இருக்கீங்கன்னு" சொன்னோனே, அவர் அப்படியே போய் சீதா மகாலட்சுமிட்ட மன்னிப்பு கேட்கிற மாரி, "நீ உனக்கு புடிச்சத செய்யி. உனக்கு புடிச்ச மாரி வேலைக்கு போ. நான் எதுவுமே உன்னைய சொல்ல மாட்டேனா, நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தாங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ட கேட்டாலே போதுங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே சுபம்னு போட்ட அந்த சீரியல முடிச்சா, இங்க நம்ம பேய்க ஃபுல்லா சந்தோஷமா கை தட்டிட்டு, அப்படியே அங்கருந்து கிளம்பி போயிருச்சுங்க. இப்பதான் இவங்க எல்லாரும் சொல்றாய்ங்க, "டேய் நம்ம ஒய்ஃப் இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா, இது வேற ஆரம்பம் தான். இன்னும் அவங்க என்னென்னலாம் ஆசைப்படுறாங்கன்னு நம்ம இனிமே தான்டா புரிஞ்சுக்கணும்." அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை கடைக்காரரு அவர் ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாரியே பியூட்டி பார்லருக்கு பணம் குடுக்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவில என்னென்ன புரோகிராம் பண்ணலாம், எப்படி நம்ம கேபிள் டிவி பிசினஸ பெருசாக்கலாங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப்ட்ட கேட்டு தான் நம்மளுக்கு டெவலப்பே பண்றாரு. இந்த வீடியோவ பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு பண்ணுங்க. நீங்க என்ன மாரி ஹஸ்பண்ட் இருக்கணும், என்ன மாரி ஒய்ஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா, உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.